டிட்வா புயலின் கோர முகத்தை இலங்கை நாடு பார்த்திருக்கிறது. அங்கு ஏற்பட்ட பெருவெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகளில் சிக்கி எண்ணற்ற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரை பலி எண்ணிக்கை 355ஆக உயர்ந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிஷாந்தன். கிஷாந்தன், இந்த பாதிப்புகளுடைய தீவிரம் ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. அண்மை தகவல் என்ன? வேற என்னென்ன பணிகள், மீட்பு பணிகள் அங்கு முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? முழு விவரத்தையும் பதிவு பண்ணுங்க கிஷாந்தன். வணக்கம். தற்போது ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 356 அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 366 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சீரற்ற வானிலையால் 3,09,607 குடும்பங்களைச் சேர்ந்த 11,18,929 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுல கூடுதலாக உயிரிழப்பு எண்ணிக்கை கண்டி மாவட்டத்தில் தான் பதிவாகியிருக்குது. சுமார் அந்த இப்போது வரைக்கும் இதுவரைக்கும் கிடைத்த தகவலின்படி 88 உயிரிழப்பு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்குது. மேலும் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. அவர்கள் தேடும் பணியும் காணப்படுது. கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 150 பேர் வரை 150க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும், நுவரெலியா மாவட்டத்தில் 75 மரண சம்பவங்களும் 70க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலை தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. கடற்படை, விமானப்படை மற்றும் தரைப்படை ஆகியவர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போல் இந்த பணிகளை அதாவது வீதி போக்குவரத்து தடை ஏற்பட்டிருக்கிறது, மாற்றத்தினால ஏற்பட்டிருந்த தடையை சீர் செய்யும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வராங்க. நிலைமை ஒரு புறம் சீரமைத்துட்டு வரும் அதே பட்சத்தில் அதே போல் வெள்ள நீரும் இன்னும் இப்போது வெளியேற முடியாமல், வளைந்து முடியாமல் இருப்பதன் காரணமாக அந்த பகுதிகளில் பாதிப்புகள் இருக்குது. அவர்களையும் மீட்டு தகுந்த பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து அவர்களுக்கான உதவிகளையும் செய்து இருக்கிறாங்க. அதே போல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஏனைய நாடுகளும் உதவி வழங்கி கொண்டு தான் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி கிஷாந்தன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.